அம்மன் அருள் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இந்த டிவியில ஒவ்வொரு மாத பலன்களும் பல பேர் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த ஜூலை மாத பலன்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி சிவன் கோயில்ல பூஜை பண்றேன். கடந்த 20 வருஷமா நான் ஜாதகங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுபடி இந்த ஜூலை மாதம் ஏன் மாத பலன்கள் அப்படின்னோம்னா, ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள், அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லி ராகுகேது, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நீங்க அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே. மிதுன ராசின்றது உங்களுக்கு காலபுருஷத்துல 3வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி புதன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. பொதுவா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு 4-5 வருஷமாவே எல்லாமே கஷ்டமா இருக்கும். எல்லாமே காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா தள்ளி போகும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அடிக்கடி பார்த்து வந்திருப்பீங்க. ஆனாலும் நல்ல சுறுசுறுப்பாகவும், எந்த ஒரு காரியத்தையும் ஒரு கோடு போட்டா ரோடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா கத்துக்கிட்டு செய்யறதுக்கு திறமை உள்ளவங்க. ஆனா இந்த மிதுன ராசிக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்கள்ட்ட காசே தங்காது. இவங்க அதனால பொருளாதாரம் காசை பொறுத்தவரை இவங்க கையால தொடாம இன்னொருத்தர் மூலமா பொருளாக பணங்காசு மெயின்டைன் பண்றது எங்களுக்கு நல்லது. ஸோ இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணங்களா இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்தளவுல இந்த ஜூலை மாசத்துல உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதனால வேலை பளு அதிகரிக்கும். வேலை அதிகரிக்கும். ஆனா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்களுடைய இந்த மாத பின்பகுதியில பாத்தீங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். ஸோ மாச பின்பகுதியில கூட வேலை பார்க்கறவங்க ஒத்துழைப்பு கிடைக்காம இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்களுடைய மேலதிகாரிகளுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு மாத பின்பகுதியில இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி புதன் 2வது வீட்டில் இருக்காரு. ஸோ மாத முன்பகுதி உங்களுக்கு ஓகே தான். மாதத்தோட பின்பகுதி பொருளாதார ரீதியாகவும் நல்லா தான் இருக்கும். மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு வர வேண்டிய காசெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால உங்களுடைய காரியங்கள்லாம் மீண்டும் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு ஜென்ம குரு வேற இருக்கிறதுனால பொதுவாக நீங்க எதையுமே படிச்சு பார்த்தது தான் கையெழுத்து போடணும். அதே மாதிரி யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாது. சூரியன் இந்த மாதம் 16ஆம் தேதி உங்க ராசியிலேருந்து 2வது வீட்டுக்கு போறாரு. அது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்கும். ஏன்னா நமக்கு எப்போ காரியங்கள் தள்ளி போறதோ அப்போ என்ன பண்ணா முயற்சியை அதிகரிக்கணும். ஏன்னா நமக்கு முயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்பு இதெல்லாம் தெய்வத்தால் ஆகாதன்னு முயற்சி தன் மெய்வருத்தக்கூடிய தரும் அப்படின்னு சொல்லி திருக்குறளே இருக்கு. ஸோ அது மாதிரி நம்மளுடைய முயற்சி இருக்கு இல்லையா, அது இதெல்லாம் மீறி நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி முயற்சியும் நல்ல ஒரு உற்சாகமும் உங்களுக்கு இந்த மாத பின்பகுதியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம். உங்களுக்கு 6வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோட உங்களுக்கு 3வது வீட்டில் இருக்காரு. ஸோ இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அவர் இப்படி செஞ்சிருப்பாரோ, இவர் போய் இப்படி சொல்லியிருப்பாரோ, அவர் சொல்லிதான் இந்த மாதிரி ஆச்சு, இது மாதிரி நம்ம மற்றவங்களை சந்தேக கண்ணோட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. ஸோ அது மாதிரி உள்ளதெல்லாம் யார் என்ன சொன்னா என்ன, நம்மகிட்ட வரட்டும், பிரச்சனை வரட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்க விஷயங்களை கொண்டு போனீங்கனாலே வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி தான். ஸோ இந்த மாதத்துல பொதுவாக மாத முன்பகுதி இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு நல்லா இருக்கு. மாதத்தோட பின்பகுதி உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், காரியங்கள் தள்ளி போகிறதும் கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கு. குடும்பத்தை பொறுத்தளவுல தொழிலில் இது மாதிரி இருக்கு. குடும்பத்தை பொறுத்தளவுல குரு பகவான் 7வது வீட்டை பார்க்கறதுனால ஏற்கனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கொஞ்சம் நீங்கள் மட்டும் பிரச்சனைகள் வரும்போது, பேச்சுவார்த்தைகள், வாக்குவாதங்கள் வரும்போது அமைதியாக போகிறது, பொறுமையாக போகிறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே குடும்ப ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏற்கனவே உள்ள பிரச்சனைகள் இந்த மாதம் முடிவுக்கு வந்துடும், நிச்சயமாக முடிவுக்கு வந்துடும். ஸோ இது மாதிரி குடும்பத்தில் இருக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை குரு பகவான் உங்க ராசியில் இருக்கிறதுனாலையும் சரி, சூரியன் இருக்கிறதுனாலும் சரி, உடம்பு சூடாக இருக்கும். அதே மாதிரி அது 2வது வீட்டுக்கு வேற போறாரு. அதனால உடம்பு சூடாக இருக்கும். அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஜெரிமான கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஒரு சில பேருக்கு வீசிங் ட்ரபிள், மூக்கு அடைக்கிறது, இல்லை இந்த வேர்வை அதிகமாக இருக்குன்னா வேர்வை சளின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரதுக்கு அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இந்த ராசியை பொறுத்தவரை அவங்களுடைய சகோதரர்கள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அவங்க மூலமா உங்களுக்கு தடங்கல்கள் வரலாம். நீங்க அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணீங்க. எல்லாமே அடுத்த மாதம் சரியா போயிடும். ஸோ இந்த மாசம் மட்டும் தான் அது மாரி இருக்கும். அதனால வந்து வார்த்தைய விட்டுற வேண்டாம். அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமா போனீங்கனாலே எல்லாமே சரியா போயிடும். அதனால நீர் அடிச்சு நீர் விலகாது. அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி கொஞ்சம் தள்ளி போறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாரியே பார்த்துட்டீங்கனாலே இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால, நீங்க புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் வாசனை மலர்கள் அத வச்சு வணங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாரி பண்ணீங்கனாலே இந்த மாசத்துல உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்ல முறையில கொஞ்சம் டிலே ஆனா கூட நல்ல முறையில் நடக்கணும். ஸோ டிலே ஆறத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது வந்து உங்களுக்கு காரியம் ஜெயிக்கிறது தான் முக்கியமானது. அது கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிக்கும். எல்லோருக்கும் இந்த மாதம் மிக சிறந்த மாதமாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து இது மாதிரி சுவாமியை பிரார்த்தனை பண்ணீங்க. இது வந்து நம்ம வாழ்க்கையை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எல்லோருக்கும் இந்த மாதமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த பதிவுல வந்து நம்ம சொல்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான விஷயங்கள். உங்களுடைய ஜாதகத்துல தசா புத்திகளை பொறுத்து இது மாற்றமாகலாம். ஏன்னா வந்து இப்போ சின்ன பையன் இருப்பான். ஒரு ராசியிலேயே வந்து சின்ன பையன் இருப்பாங்க. நடுத்தர வயசுல இருப்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்திகள் நடக்கும். ஸோ அந்த தசா புத்திகளுக்கு தகுந்த மாரியும் இந்த கோச்சார பலன்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாத பலன்களையும் வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆகுறாருன்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன பையன் ஸ்கூல் மாறலாம். இல்ல ஸ்கூல்ல போய் இன்னும் சின்ன குழந்தை ஸ்கூல்ல சேர்க்கலாம். இல்ல கிளாஸ்ல ஏதாச்சும் மாற்றங்கள் வரலாம். நடுத்தர வயசுல உள்ளவங்களுக்கு வந்து வேலை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படலாம். படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கலாம். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்தா மாரி மாறும். ஸோ அத நீங்க உங்களுடைய பக்கத்துல வந்து உங்களுக்கு குடும்ப ஜோதிடரோ, இல்ல தெரிஞ்ச ஜோதிடரோ இருந்தா அவங்கள்ட்ட கொண்டு போய் குடுத்து நீங்க பார்த்துக்கங்க. அப்படி யாரும் இல்லாத பட்சத்துல இந்த கீழேயே வந்து என்னுடைய நம்பர் இருக்கும். என்னுடைய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுடைய ஜாதகத்த அலசி, உங்களுக்கு என்ன கேள்விகளோ அத பார்க்கலாம். எப்ப பார்த்தாலும் நம்ம ஜாதகம் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல. முக்கியமான காரியங்கள், அதாவது படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை பிறப்பு, இந்த மாரி ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாரி முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது. எல்லோருக்கும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைச்சு, வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நானும் சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.